அதாவது இதுக்கு பேரு தான் அரசியல் பண்றது. தேர்தல் நெருங்கி வருதான். தேர்தல் வர நேரத்துல நாங்களும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இன்னைக்கே முட்டாய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி இந்த தேர்தல் வேலைக்காக மக்களை ஏமாத்திக்கிட்டு முட்டாய் கொடுக்கறவங்க இன்னொன்னு தெரியுங்களா? இந்த பாலம் கட்ட வேண்டும் என்று முதலில் முடிவெடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர். அதை முதல்ல இங்க நான் பதிவு பண்ணி ஆகணும். இந்த பாலம் கட்டுவதற்காக முடிவெடுத்து அதற்கான பிளானிங்கு எல்லாமே போடப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் ஆட்சி மாறுதல்ல இவனுக்கு வந்துடுறாங்க. இவனுக்கு வந்ததற்கு பிறகு நீண்ட காலம் அப்படியே தூக்கி போட்டுட்டு நாங்க இப்ப செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஜனங்க மத்தியில இந்த எம்பி எலெக்ஷன் அதுக்கு இதுன்னு போக்கஸ் கொடுத்துட்டு பணத்தை கொஞ்சம் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டானுங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் உண்மையாலுமே அந்த மக்கள் நலம் பெறணும். இன்னைக்கு நீண்ட நெடுந்தூரம் சிறிய தூரமாக குறைவாக போகிறது என்பதை எல்லாரும் பெருமையா சொல்றாங்க. அதனால செய்தவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் தான் மக்களின் பாராட்டும். பாலம் கட்டியாக வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியிலேயே முடிவெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு ஆட்சி மாறுதல்கள் வரும்பொழுது இவங்க அந்த முடிவை எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஆரம்ப கட்டம்னு சொல்லிட்டு இவங்க ஏமாத்துறாங்க. சரி, இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது எதுலையுமே சாதி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னுலாம் நீங்க சொல்றீங்க. இப்ப அந்த விடுதிகளுக்கெல்லாம் பேர் மாத்தினீங்க. இப்ப இதுக்கு மட்டும் திராவிட திருவாளர்கள் பாலத்துக்கு சாதி பேர் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. நாம் தமிழர் கட்சியின் சீமான் அந்த கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. சீமான்லாம் என்ன கிடக்குது? சீமானுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம தாய் தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய காலமாக பெயர்களாகவே பெயர் சொல்லாகவே மாறிவிடுவது சிலது. எல்லாரையும் அந்த ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்கும்னா அது கேஸ்ட். ஆனா ஜிடி நாயுடு அப்படின்னு சொன்னா அவரைத்தான் பார்ப்பார்கள். அது ஏன் அப்படி பார்ப்பாங்கன்னா அவருடைய பெயராகவே. இன்னும் கூட அவருடைய முழு பெயர் என்ன? ஜிடி நாயுடு தான். விஞ்ஞானி, அறிவியலின் மிகப்பெரிய மேதை. அவர் கண்டுபிடித்தது எல்லாரையும் அசர வைத்து ஆச்சரியப்பட வைத்தது. அப்பையும் ஜிடி நாயுடு தான் சொல்லுவாங்க.